இன்னைக்கு அவல் வடம் பண்ண போகிறோம்ல. இது கருடா மாதிரி உருட்டி உருட்டி வைக்கிறதுனால கருடான்னு சொல்லிக்கலாம், வடான்னு சொல்லிக்கலாம், அவல் வடான்னு சொல்லிக்கலாம், அவல் கருடான்னு சொல்லிக்கலாம். வெண்டைக்காய் போட்டு பண்ண போகிறேன், வெண்டைக்காயும் கொத்தமல்லியும் போட்டு பண்ண போகிறேன். ஓகே. இதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா 4 கிளாஸ் கெட்டி அவல். லேஸ் அவலும் பண்ணலாம், லேஸ் அவலும் அலம்ப முடியாது, அதனால் கெட்டி அவலுக்கு நான் அலம்பிடுவேன். அலம்பிட்டு வச்சுருவேன். அதை அலம்பி வச்சதுக்கப்புறம் அடுப்பில் வந்து இந்த இது 4க்கு 1 ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சாலும் சரி, இல்லை அப்படியே போட்டாலும் பரவாயில்ல. இப்போ தான் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு ஊற வச்சு, அவ்வளோதான் ஆச்சு. இது அரிசி ஜவ்வரிசி, அது அரிசி மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாள். அதனால் இது பண்ண வேண்டாம், இதாகிடும் பாருங்க. அப்படி இது 4க்கு 1 எடுத்துக்கிட்டு, இல்லை நம்ம என்ன காய்கறி வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெண்டைக்காய் கொஞ்சம், அப்புறம் கொத்தமல்லி நிறைய இருக்குது, கொத்தமல்லி கொஞ்சம் போடலான்னு இருக்கேன். ஈவன் கீரை கூட, பாலுக்கு கூட போட்டுக்கலாம், முட்டைகோஸ் கூட போடலாம், முட்டைகோஸ் போடலாம், என்ன காய்கறி நமக்கு வேணுமோ போட்டுக்கலாம். என்னென்னா இது வந்து இப்போ ஒரு 2 மாதம் 1 மாதம் வெளில வச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுறோம். ஏன்னா காயெல்லாம் சம்டைம்ஸ் பூச்சி வர சான்ஸ் இருக்குது. பட் பெங்களூர் கிளைமேட்டுக்கு வராது. சப்போஸ் ரொம்ப வெயிலாக இருக்கிற இடத்துலனா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தயிர், புளிச்ச தயிர் கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம், எலுமிச்சம்பழம், ஒரே எலுமிச்சம்பழம். இப்போ இது வந்து 1 கிளாஸ் பெரிய எந்த கிளாஸில் ஜவ்வரிசி எடுத்துருக்கோமோ அந்த கிளாஸ்க்கு 2 இல்லை 3 கிளாஸ் ஜலம் விடணும். 3 விடுறேன் நான். 3 விட்டு அடுப்பில் வச்சு நல்லா அது நல்லா வெந்துட்டோம் ஜவ்வரிசி. இது நல்லா அலம்பிட்டு வைக்கிறேன், அப்படியே ஜலத்தை வடிச்சிட்டு. ஓகே. நல்லா 2-3 வாட்டி கலைஞ்சிட்டு வச்சேன் பார்த்தீங்களா. நல்லா இது வந்து நல்லா இதாக எடுத்து அமுங்கிறது இல்லையா, இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம். சப்போஸ் லேஸ் அவலாக இருந்தால் அலம்ப வேண்டாம், அப்படியே வச்சுருந்தா போகிறோம். இது 4 கப்பு கெட்டி அவல். நல்லா வெந்துட்டு பார்த்தீங்களா ஜவ்வரிசி. இது வந்து இப்போ ஜவ்வரிசி நைட்டே ஊற வச்சுட்டோம், அப்படி 1 கிளாஸ் விட்டு ஜலம் விட்டு ஊற வச்சுட்டோம் அப்படின்னா வேக வைக்கும்போது 2 கிளாஸ் விட்டால் போகிறோம். இன்னும் இப்போ வந்து நான் வந்து ஊற வைக்காதனால 3 கிளாஸ் விட்டேன். இப்போ அதை வந்து இதில் வந்து அவளோட கலந்துடணும். இப்போ இந்த அவல் கலக்கும்போது சப்போஸ் கொஞ்சம் லூஸு கெட்டியாச்சுன்னா கவலைப்பட வேண்டாம், அவல் இன்னும் கொஞ்சம் கை போட்டுக்கலாம். இது வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம், 4 போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கொத்தமல்லி வாசனைக்கு நம்மளுக்கு என்ன வேணால் போடலாம். இது வந்து எப்படின்னா ஃப்ரிட்ஜில் தான் வைக்க முடியும், ஒரு 2-3 மாதத்துக்கு வெளில வச்சா நல்லா இருக்காது. அதனால் வெண்டைக்காய், பூசணிக்காய் போடலாம், அதாவது முன்னாடி சொன்னமே கோஸு போடலாம், என்ன காய் வேணுமோ அவளுக்கு அதை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கும் நல்லாயிருக்கும், சக்கரைக்கிழங்கும் சூப்பராக இருக்கும், ஸ்வீட்டீஸாக கொஞ்சம் இருக்கும் போடலாம். அதுமாதிரி உப்பையும் போட்டு இப்போ நல்லா பிசைஞ்சிக்கிறேன் எல்லாத்தையும். இது வந்து என்னென்னா தயிர் விடணும் கொஞ்சம், நல்ல புளிப்பு தயிராக இருந்தால் அந்த கொஞ்சம் விரிஞ்சுட்டு நல்லா ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ரொம்ப தயிர் புளிக்கலை, ஆனால் கொஞ்சம் நான் வந்து எலுமிச்சம்பழமும் வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் விட்டு கொஞ்சம் தயிர் விட்டுருவேன். இந்த சூட்டில் விடுங்க, தனியாக விட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம், நிறைய ஒன்று ஜூஸ் ஜாஸ்தி இல்லை. ஆக்சுவலி ஜவ்வரிசி போட்டனாலே வடை வந்து நல்லா விரிஞ்சு வரும். எலுமிச்சம்பழம் வந்து இப்போ இந்த தயிர் விடும்போது கொஞ்சம் வெள்ளையாக வரும், வேற ஒன்றும் இல்லை. உப்பு வந்து இந்த ஜவ்வரிசிக்கு இதெல்லாம் சேர்த்து, அவளுக்கு காய்க்கு எல்லாம் சேர்த்து. ஆமாம், கொஞ்சம் தயிர் கடைஞ்சிருந்தது இல்லையா, அது கொஞ்சம் புளிக்க விட்ட மாதிரி. அது ரொம்ப புளிப்பு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், புளிப்பு கம்மியாக இருக்குது. போட்டு எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் கையில், இப்போ அப்புறம் கையிலே கொஞ்சம் சூடுக்குனால இப்போ நான் கரண்டி எடுத்துட்டுருக்கேன், நல்லா கையை போட்டு நல்லா பசஞ்சுட்டுருக்கேன். வடை வந்து கையிலே அப்படி பண்ணிடலாமா? அப்படியே கருடா மாதிரி கிள்ளி கிள்ளி வச்சிட வேண்டியதான். கில்லு வடை கொஞ்சம் தண்ணி கையில் நல்லா. ஓகே, பசஞ்சுட்டேனா? ஆமாம். இப்போ ஜலனம் தொட்டு அப்படியே உருட்டி வைக்க வேண்டியதான். நம்ம அந்த கருடா வைப்போம் இல்லையா, கில்லு வடை. கில்லு வடை இல்லைன்னா கருடா. இது கீரை போட்டோம்னா அது வந்து கில்லு கீரை வடை, காய் போட்டோம்னா கில்லு காய் வடை, இது வந்து கில்லு அவல் வடை. வெண்டைக்காய் போட்டிருக்கேனே, கில்லு வெண்டை வடை, வெண்டைக்காய் வடை, அவல் வடை என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக நல்லா எல்லாரும் ஆற்றுல சாப்பிட்டான்னு வச்சுங்க, வடாத்தில் விதவிதமாக போட்டு தள்ளலாம். இங்கே யார் என்னன்னு பயந்து ஓடுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோக்காக போடுறாங்க. இப்படி வச்சுட்டு மண்ணை காஞ்சதுக்கப்புறம் பொரிச்சு காமிக்கலாம். இது 2 நாள் காஞ்சிடுது இல்லையா, அது திருப்பி போட்டு இப்போ எடுக்கிறீங்களா? துணியை திருப்பி போட்டு பின்புறத்தில் தண்ணி தெளிக்கணும்.
ஏன்னா பிளாஸ்டிக் ஷீட்னா ஈஸியாக வந்துடும். பிளாஸ்டிக் தனியாக கொஞ்சம் வந்துடும். ஆமாம். அப்படியே எடுத்துடலாமா? அவ்வளோ ஈஸியாக வந்துடும். 2 நாள் போட்ட அன்னைக்கும் மறுநாளும் 2 நாளைக்கு காயணும். 2ஆம் நாள் சாயந்தரம் எடுத்துட்டு இந்த துணியில் பின்புறத்தில் தண்ணி தெளிச்சாக்கா இப்படியே ஒட்டாமல் வந்துடும். வெயில் ஜாஸ்தியாக இருந்தால் 2 நாள் காய்ச்சல், இல்லைன்னா 3 நாள் காய்ச்சல். ஆமாம். ஆனால் இது இப்போ துணியிலேருந்து தண்ணி தெளித்து எடுத்ததுக்கப்புறம் நாளைக்கு வெயிலில் வைக்கணும். 3ஆம் நாள் காய்ச்சலுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சுக்கணும். காஞ்சிட்டு 3ஆவது நாள் இல்லையா? அவ்வளோதான். ஆமாம். வெண்டைக்காயும் இந்த கொத்தமல்லியும் போட்டோம்ல அது வந்து ஆ எண்ணெய் காஞ்சிட்டு எனக்கு கரகரன்னு இருக்கும். ஆமாம். அவல் இல்லையா? அவ்வளோ வெண்டைக்காய். அவள் வெண்டைக்காய் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டேன். ம் இன்னும் காயணும். சப்போஸ் சரியாக காயலை அப்படின்னா கொஞ்சம் கலர் கொஞ்சம் சிவப்பாகும். இல்லை எண்ணெய் ரொம்ப காஞ்சினா கூட சிவப்பாகும். நல்ல வத்த குழம்பு, ரசம், இதுக்கெல்லாம் வடை சரியான காம்பினேஷன் இல்லை? எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க நல்ல. ஆனால் இந்த கிளாஸில் இருக்க மொட்டை மாடி இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுறது? இதில் வைக்கலாம். அதான் கொஞ்சம் இன்னும் சின்ன சின்னதாக உருட்டி வச்சு இதில் பால்கனியில் வச்சுட்டு ஃபேன் கீழே நைட்டெல்லாம் ஃபேன் கீழே வச்சிடணும். அப்படி வச்சுட்டா சரி. வெண்டைக்காய் போட்ட அவல் வடம்.